கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களாக உங்களோடு சேர்ந்து தேவன் ஏன் மனிதனை உலகத்தில் படைத்தார் என்றும், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை பற்றியும் கழிந்த நாள்களில் நாம் கேட்டோம். இன்றைக்கு தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் தான் விருப்பம் போல வாழ ஆரம்பித்தான். ஆகவே மனிதனின் ஆயுசு நாட்களை 70 அல்லது 80 வருடமாக குறைத்தார் என்று பார்க்கிறோம். இப்படி ஆயுள் நாட்களை குறைத்தும் மனிதன் தேவனை தேடாமல் தன் இருதயத்தை கடித்தினான். ஆகவே உலகத்தில் பலவிதமான வியாதிகளோடு கூட மனிதனின் ஆயுசு நாட்களை குறைத்தார். இப்பொழுது மனிதனின் ஆயுசு நாட்கள் 40-50 வயதில் ஏதாவது ஒரு வியாதி மனுஷனை பின்தொடர்கிறது. யாரை விசாரித்தாலும் ஏதாவது ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். இன்றைக்கு ஹார்ட் அட்டாக் என்ற கொடிய வியாதி எல்லா வியாதிகளையும் அநேகரை பிடித்திருக்கிறது. இரவு படுத்து தூங்கினால் காலையில் எப்படி எழும்புவோம் என்ற கவலையோடு வாழ்கிறார்கள். சில நாட்களுக்கு முன் வெளிநாட்டில் படிக்க விசா கிடைத்தது என்ற சந்தோஷத்தினால் ஒரு வாலிபன் ஹார்ட் அட்டாக்கில் வந்து சுமார் 20 வயது மதிக்கத்தக்கதான ஒரு வாலிபன் இறந்தான். சில நாட்களுக்கு முன்பு 40 வயது மதிக்கத்தக்கதான ஒரு ஊழியர் இறந்தார். இப்படி உலகத்தில் அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி மனிதனின் வாழ்க்கையானது காலையில் பூத்து மாலையில் வாடிப்போகும் ஒரு பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறான். மனுஷனின் நாட்களை பற்றி எழுதுகிறான். இதோ என் நாட்களை 4 விடை ஆக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதிருந்த போது எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாழிக்கொள்வான் என்று அறியான் என்று சங்கீதக்காரன் 39வது சங்கீதம் 5-6 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். கிமு 1015 வாழ்ந்ததான தாவீது கிபி 21ஆம் நூற்றாண்டில் நடக்க போகிறதான மனிதனின் ஆயுசு நாட்களை தீர்க்க தரிசனமாகவே தேவன் வேதாகமத்தில் முன்னறிவித்தார். இன்றைக்கு மனிதனின் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகிவிட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதன் பாவம் செய்து பாவத்தின் பரிகாரத்திற்காக ஆடு மாடு புறா இவைகளை பலி செலுத்தி பரிகாரம் தேடினான். இரத்தம் கொடுத்தால் செய்கிறதான பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்கும் என்று பலி செலுத்தினான். வசனம் இப்படி சொல்கிறது, தான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளினாலாவது வெள்ளாடுகளினாலாவது ஒரு பெண் குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்ற நிவாரணத்தின் நிமித்தம் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவைகளை ஆசாரியிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்திலிருந்து கிள்ளி அதை 2ஆக வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தில் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவ நிவாரண பலி என்று பெயர். மற்றதை நியாயத்தின் படியே அவன் தகன பலியாக செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று லேவியராக புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்டதான பலிகள் செலுத்தி பாவத்திற்கு பரிகாரம் தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி பலிகள் செலுத்தி ஆலயங்களில் வாசல்களில் ஆடு மாடு புறா இவைகளை தேவாலயமானது வியாபாரம் செய்யும் இடமாக மாறியது.
அதனால் தான் ஒரு தடவை இயேசு சாட்டை எடுத்து அனைவரையும் அடித்து துரத்தினார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பலிகள் செலுத்தி ஆலயம் தீட்டுப்பட்டது மட்டுமல்ல, வியாபாரிகளின் வியாபார இடமாக மாறியது. ஆகவே தான் தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒரு சிந்தனைக்கு பாவ பரிகாரத்திற்கு ஆடு மாடு புறாக்களின் ரத்தம் சிந்தி தேவாலயம் அசுத்தமானதால் பிதாவும் குமாரன் பரிசுத்தாவியுமாக சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்து வளர்ந்து அற்புதங்களை செய்து உலகத்தில் மனிதனின் பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மரிக்கலாம் என்று ஒப்பு கொடுத்தார். இதன்படி கிமு 600 வருடங்களுக்கு முன் எசையா தீர்க்கதரிசியை கொண்டு தேவனால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்னவென்றால், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்திலும் நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எண்ணப்படும் என்று எசையா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இன்னொரு சிந்தனையை பற்றி பார்க்கலாம். இப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலம் வரவே பிசாசுகள் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டது. அது என்னவென்றால், பெத்லெகேமில் உள்ள எல்லா பெண்களையும் குழந்தை பிறக்காமல் மல்லடியாக்கவும் எல்லா கன்னி பெண்களையும் பாவத்திற்கு விட செய்ய வேண்டும் என்று எல்லா பெண்களின் பின்னாக சுற்றி நடந்தான் பிசாசு. எந்த குடும்பங்களிலெல்லாம் தலைமுறைகள் ஆசீர்வாதம் வரும் என்று சாத்தான் கண்டானோ அந்த குடும்பங்களில் உள்ள எல்லா பெண்களின் கற்பத்தையும் அடைத்தான். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயின் கற்பத்தை அடைத்தான். யாக்கோபின் மனைவியாகிய ராகேலின் கற்பத்தை அடைத்தான். அன்னாளின் கற்பத்தை அடைத்தான். எலிசபெத்தின் கற்பத்தை அடைத்தான். இப்படி எங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி தேவனால் அருளப்பட இருந்ததோ அங்கே எல்லாம் பிசாசனவன் குழந்தை பிறக்காமல் அவர்களின் கற்பத்தை அடைத்தான். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதம் ஆனது என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த தொடரில் இயேசு எப்படி உலகத்தில் பிறந்தார் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.